இது அஞ்சு கிளியர் ஆயிடுச்சா? எஸ் சார். அடுத்தது பாலிஹைட்ரைட்ஸ். பாலிஹைட்ரைட்ஸ்னா CH3 CH2 CHCl CHCl CH2 CO. More than 3 halides. More than 3 halides. 2 or more than halides. அதாவது ரெண்டு ஹாலஜனுக்கு மேல இருக்கக்கூடிய சிஸ்டம் என்னது? பாலிஹாலஜன் சிஸ்டம். சரிங்களா? சொல்றது புரியுதா இல்லையா? அப்ப இதெல்லாம் sp3 கார்பன் தான். sp3 கார்பன்ல இப்படி இருக்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிள் CH3 பதிலா CCl3, CH2 திரும்ப CCl2 திரும்ப CH3 இந்த மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அப்ப பாலிஹாலஜன் டெரிவேட்டிவ் அப்படின்னா ரெண்டு குளோரினுக்கு மேல இல்ல மூணு குளோரினுக்கு மேல இருக்கிற சிஸ்டம் எல்லாமே பாலிஹாலஜன் டெரிவேட்டிவ்ஸ். ஒவ்வொன்றுக்கும் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. சரிங்களா? நீங்க அடுத்த டிஃபரன்ஸ் சொல்லும்போது கிளியரா புரியும். சரிங்களா? இப்போ அடுத்தது பெர் ஹாலஜன் இல்லனா அது இன்னொரு நேம் இருக்கு, பாலிமெத்திலீன் ஹாலைட். பாலிமெத்திலீன் டைஹாலைட். பாலிமெத்திலீன் டைஹாலைட்னா ஏதாவது ஒரு கார்பன் இருக்கு. இது பியூட்டேனா? CH3 CH2 CH2 CH3. ஒவ்வொரு கார்பன் ஒரு கார்பன். எத்தனை கார்பன் இருக்கு? 4 கார்பன். அப்ப 4 கார்பன் இருந்தா பியூட்டேனா? 4 கார்பன் இருந்தா பியூட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு குளோரின், ஃபோர்த் கார்பன்ல ஒரு குளோரின். இது டைகுளோரைடா? டைஹாலைட். இந்த பாலிமெத்திலீன் மீனிங் என்ன அப்படினா பாலிமெத்திலீன் டைஹாலைட் அப்படினா the two halogen atom are present in the terminal carbon only. மீனிங் புரியுதா? டைஹாலைட் தான். அந்த ரெண்டு ஹாலஜன் எங்க இருக்கணும்? பாலிமெத்திலீன் டைஹாலைட் அப்படினா the two halogen atom are present only at terminal carbon. Only at terminal carbon. Sir, center lo present aayirtha it is not a polymethylene dihalide. ரெண்டு ஹைட்ரஜன் தான் இருக்கு. இப்போ இப்படி இருக்கு. இங்க ஒரு குளோரின், இங்க ஒரு குளோரின். இது பியூட்டேனா இல்லையா? 4 கார்பன், அது ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா? இது பாலிமெத்திலீன் டைஹாலைடா? இல்ல, இது டைஹாலைட். சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு டைஹாலைட். ஆனா பாலிமெத்திலீன் அப்படினு சொன்னா only ரெண்டு ஹாலைட் தான் இருக்கணும். அந்த ரெண்டு ஹாலைட் only டெர்மினல் கார்பன்ல மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. இட் இஸ் கால்ட் தி பாலிமெத்திலீன் டைஹாலைட். இப்போ இது இங்க ஒரு Cl, இங்க ஒரு Cl. 1 2 3 மூணு கார்பனா? 1 2 3 மூணு கார்பன்னா ப்ரோபேனா? ப்ரோபேன்ல எத்தனை இருக்கு? ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு குளோரின், தேர்ட் கார்பன்ல ஒரு குளோரின். அப்ப இது பேர் என்னது? பாலிமெத்திலீன் டைஹாலைட். பாலிமெத்திலீன் டைஹாலைட். இப்போ அடுத்து இங்க ஒரு குளோரின், இங்க ஒரு குளோரின். 1 2 3 4 5 6 7 7 கார்பன் இருந்தா ஹெப்டேனா? 7 கார்பன் இருந்தா ஹெப்டேன். அப்ப இது என்னது? 1,7 டைகுளோரோ ஹெப்டேனா? ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு குளோரின், 7th கார்பன்ல ஒரு குளோரின், 1,7 டைகுளோரோ ஹெப்டேன். அப்ப மீனிங் என்னது? ஃபர்ஸ்ட் கார்பன்ல டெர்மினல் கார்பன், இதுவும் டெர்மினல் கார்பன். அப்ப டெர்மினல் கார்பன்ல ரெண்டு ஹாலஜன் வந்து பிரசன்ட் ஆயிட்டா இட் இஸ் கால்ட் தி பாலிமெத்திலீன் டைஹாலைட். அதுக்கு பேர் என்னது? டைஹாலைட். இட் இஸ் கால்ட் தி பாலிமெத்திலீன் டைஹாலைட். வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். பாலிஹாலஜன் வேற, பாலிமெத்திலீன் டைஹாலைட் வேற. பாலிமெத்திலீன் டைஹாலைட் அப்படிங்கிறது ரெண்டு ஹாலஜன் மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த ரெண்டு ஹாலஜன் only டெர்மினல் கார்பன்ல மட்டும் பிரசன்ட் ஆயிருக்கும். பாலிஹாலஜன் அப்படிங்கிறது எந்த கார்பன்ல வேணா அட்டாச் இருக்கலாம். இப்படி இருக்கலாம். 1 2 3 4. இது பேர் என்னது? டெட்ராஹைட்ரைட் தான். அது பாலிஹைட்ரஜன் இல்லையா? ஏன் மோர் தென் 3 இருந்தா அது பேர் என்னது? பாலிஹைட்ரஜன். பாலிஹைட்ரஜன் அப்படிங்கிறது எந்த கார்பன்ல வேணாலும் இருக்கலாம். பாலிஹைட்ரஜன் அப்படிங்கிறது எந்த கார்பன்ல இருக்கு. ஆனா பாலிமெத்திலீன் டைஹாலைட் அப்படிங்கிறது டைஹாலைட் தான். அந்த ரெண்டு ஹைட்ரஜன் டெர்மினல் கார்பன்ல மட்டும் இருந்தா தான் இட் இஸ் கால்ட் தி பாலிமெத்திலீன் டைஹாலைட். வித்தியாசம் புரியுதா? பாலிஹைட்ரஜன் வேற, பாலிமெத்திலீன் டைஹாலைட் வேற. இது ரெண்டு ஹைட்ரஜன் மட்டும் தான் பிரசன்ட் ஆகும். ஆனா பாலிஹைட்ரஜன் அப்படிங்கிறது எத்தனை ஹைட்ரஜன் வேணாலும் பிரசன்ட் ஆகும். இட் இஸ் கால்ட் தி பாலிஹைட்ரஜன் வேற, பாலிமெத்திலீன் டைஹாலைட் வேற.
Last one, per halide. Per halide. First example, CF3, CF2, CF3. இது பேர் என்னது? எத்தனை கார்பன் இருக்கு? 3 கார்பன் இருக்கு. புரோபேன் 3 கார்பன் இருந்தா புரோபேன். எத்தனை குளோரின் இருக்கு? எத்தனை ஃப்ளோரின் இருக்கு? 8. இங்க ஒரு 3, இங்க ஒரு 3, 6, 6 plus 12 8. கரெக்ட்டா? அப்ப 8 னா ஆக்டா ஃப்ளூரோ புரோபேனா? ஆக்டா ஃப்ளூரோ. ஏன்னா எத்தனை கார்பன் இருக்கு? ஆக்டா அப்படிங்கிறது 8 ஃப்ளோரின். ஆக்டா ஃப்ளூரோ எத்தனை புரோபேனா? ஆக்டா ஃப்ளூரோ புரோபேன். இதான் இதோட நேம். சரிங்களா? All the hydrogens are replaced by the halogen. It is called the per. அதுல 1000 ஹைட்ரஜன் இருந்தாலும் சரி, ஆனா எல்லா ஹைட்ரஜனுக்கும் பதிலா ஹைட்ரஜன் பிரசன்ட் ஆயிட்டா it is called the per. பெர்னா என்னடா? அதுல ஹைட்ரஜனே இருக்க கூடாதுன்னு அர்த்தம். பாலி ஹைட்ரஜன்னா எத்தனை ஹைட்ரஜன் வேணாலும் இருக்கலாம், ஆனா அதுல ஹைட்ரஜன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், மிங்கிளா இருக்கும். It is called the polyhalogen. பாலிமெத்திலீன் டைஹாலைடு அப்படிங்கிறது ரெண்டே ரெண்டு ஹைட்ரஜன் தான் இருக்கும். அந்த ரெண்டு ஹைட்ரஜன் டெர்மினல் கார்பன்ல இருக்கும். இட் இஸ் கால்ட் பாலிமெத்திலீன் டைஹாலைடு. அந்த நேம்லயே இருக்கு ஆன்சர். அந்த டை அப்படிங்கிறது ரெண்டு ஹைட்ரஜன். அந்த ரெண்டு ஹைட்ரஜனும் பாலிமெத்திலீன் சொன்னா டெர்மினல் கார்பன்ல இருந்தா தான் பாலிமெத்திலீன் டைஹாலைடு. பெர் அப்படின்னு சொன்னா அந்த ஹைட்ரஜனே இருக்க கூடாது. பெர் அப்படினா all the hydrogens are replaced by the halogen. கீ பாயிண்ட் புரியுதா இல்லையா? பெர்னா என்ன அர்த்தம்? பெர் அப்படினா மீனிங் என்னன்னா all the hydrogens are replaced by halogen. Replaced by halogen. It is called the per. It is called the per. அப்ப per halogen அப்படினா இருக்கக்கூடிய எல்லா ஹைட்ரஜன்ல என்ன பண்ணலாம்? ஆனா ஒரே மாதிரி இருக்கும். ஃப்ளோரினா ஃப்ளோரின் மட்டுமே இருக்கும், குளோரினா குளோரின் மட்டுமே இருக்கும், புரோமினா புரோமின் மட்டுமே இருக்கும். சரிங்களா? இப்போ இங்க இருக்கு சொல்றீங்களா? இப்போ இதுல CH3 CH3 சொல்றோம். இது ஈத்தேன். இப்போ இது அப்படி சொன்னா என்ன? CF3 CF3 சொல்றோம். இல்லனா CCl3 CCl3 சொல்றோம். இது பேர் என்னது? பெர் அப்படினா all the hydrogens are replaced by the halogen. சார் இந்த மூணு ஹைட்ரஜன் ரிப்ளேஸ் பண்ணா மட்டும் அது என்ன இல்ல? பெர் கிடையாது. எல்லா ஹைட்ரஜன் ரிப்ளேஸ் பண்ணிடணும். அதுக்கு பேர் என்னது? பெர். மீனிங் புரியுதா? இதுதான் பெர். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் எத்தனை பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஆல்கைல் ஐடில பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி பார்த்தோம். பென்சைலிக்ல பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி பார்த்தோம். வினைலிக்ல ஒன்லி பிரைமரி மட்டும் தான். அதுக்கப்புறம் அல்லைலிக்ல பார்த்தோம், பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி பார்த்தோம். அதுக்கப்புறம் ப்ரோபாஜிலிக் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாலி ஹாலஜன் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாலிமெத்திலீன் டைஹாலைடு பார்த்தோம். அதுக்கப்புறம் பெர் ஹாலைடு பார்த்தோம். இது எல்லாமே எல்லா யூனிட்லயுமே வர முடியாது. இங்க பெர் ஹாலைடுன்னு சொன்னா அங்க பெர் ஹாலைடு, இங்க அல்லைலிக் ஹாலைடுன்னு சொல்லுவோம், அங்க அல்லைலிக் ஆல்கஹால்னு சொல்லுவோம். இங்க பென்சைலிக் குளோரைடுன்னு சொன்னா அங்க பென்சைலிக் அமீன், பென்சைலிக் ஆல்கஹால். ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த பேசிக்கா வரக்கூடிய எல்லாமே எல்லா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லா யூனிட்லயுமே வரக்கூடிய. சரிங்களா? ஆனா சின்ன சின்ன வித்தியாசத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும். ப்ரோபாஜிலிக்னு சொன்னா the functional group attached to the sp3 carbon, the next carbon is sp. அதுக்கு பேர் ப்ரோபாஜிலிக். அல்லைலிக் அப்படினா the functional group attached to the sp3 carbon, the next carbon is sp2. வினைலிக்னு சொன்னா அலிபாட்டிக் சிஸ்டத்துல the functional group directly attached to the sp2 carbon. பெர் அப்படினு சொன்னா all the hydrogens are replaced by the halogen. It is called the per. Polyhalogen அப்படினா more than 3 functional group, more than 3 halogen present at it is called the polyhalogen. பாலிமெத்திலீன் டைஹாலைடு அப்படிங்கிறது பாலிமெத்திலீன் அப்படினு சொன்னா டெர்மினல் அர்த்தம். சரிங்களா? அந்த ரெண்டு ஹாலஜன் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்? டெர்மினல் பொசிஷன்ல பிரசன்ட் ஆயிருந்தா மட்டும்தான் क्वेश्चन எப்படி கேட்க எப்படி வேணாலும் கேட்கலாம். ரொம்ப சிம்பிளஸ்டா கேட்கலாம், ரொம்ப டிஃபிகல்ட்டாவும் கேட்கலாம். சரிங்களா? இப்போ 4 எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. அந்த 4 எக்ஸாம்பிள்ல இந்த மாதிரி இது ஒன்று கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா which one of the following is polymethyl dihalide ன்னு கேட்கறாங்க. பாலிமெத்திலீன் அர்த்தம் ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கும். நம்ம ரெண்டு ஹைட்ரஜன் டைஹைட்ரஜன் தான். இப்ப இதுல இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன். இது டைஹைட்ரஜன் இல்லையா? ஆனா இது என்ன இல்ல? பாலிமெத்திலீன் டைஹைலைடு கிடையாது. இது டைஹைலைடு தான், ஆனா என்ன இல்ல? பாலிமெத்திலீன் டைஹைலைடு. ஏன்னா பாலிமெத்திலீன் அப்படினா டெர்மினல் கார்பன்ல பிரசன்ட் ஆயிட்டா மட்டும் தான் பாலிமெத்திலீன் டைஹைலைடு. லாஸ்ட் ரெண்டு, ஒன்னு ஜெமினல் ஹைலைடு, லாஸ்ட் அடுத்த ரெண்டு கேஸ் ஜெமினல் ஹைலைடு, அடுத்து விசினல் ஹைலைடு. ஜெம் அப்படினா சேம் கார்பன் அர்த்தம்.
ஜெம் அப்படிங்கிறது சேம். இந்த ஜெம் அப்படிங்கிற இடத்தின் என்ன மீனிங்னா சேம் கார்பன் அப்படின்னு அர்த்தம். நம்ம தெரிஞ்சிருக்கிற சேம் கார்பன். சேம் கார்பன் அர்த்தம். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். குளோரின் குளோரின் ஒரே கார்பன்ல the same type of two halogen present in the same carbon, it is called the gem. It is not gem halide சொல்றத விட gem dihalide, vicinal dihalide. அது ரெண்டு தான் இருக்குமா? ரெண்டே ஹாலைட் தான் இருக்கும். அந்த ரெண்டு ஹாலைட் ஒரே கார்பன்ல இருக்கும். ரெண்டு ஃப்ளோரின் ஒரே கார்பன்ல இருக்கும். ரெண்டு குளோரின் ஒரே கார்பன்ல இருக்கும். ரெண்டு அயோடின் ஒரே கார்பன்ல இருக்கும். ஆனா ரெண்டுமே சேம் டைப்பான ஹாலைட் தான் இருக்கும். சரிங்களா? அப்ப ஜெமினல் டைஹாலைட் இன்னொரு பேர் கூட ஜெமினல் கூட இருக்கும். ஜெம் அப்படி சொல்லலாம், இல்லனா ஜெமினல் அப்படி சொல்லலாம். this VAC அப்படி this டைஹாலைட் சொல்லலாம், இல்லனா விசினல் டைஹாலைட்னு சொல்லலாம். ரெண்டும் சரிங்களா? அப்ப ஜெமினல் அப்படி சொன்னா டெஃபினிஷன் பாருங்க, that same type of two halogen present in the same carbon. கரெக்ட்டா? இதுவும் எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். அப்ப the same type of two halogen present in the same carbon, it is called the geminal dihalide. சரிங்களா? vicinal dihalide அப்படினா இங்க எழுத பாருங்க. vicinal dihalide கார்பன் கார்பன் இங்க ஒரு ஹாலஜன் இங்க ஒரு ஹாலஜன், the same type of two halogen present in the neighboring carbon. ஆன்சர் புரியுதா? அடுத்த கார்பன், இப்போ இந்த கார்பன் இருக்கலாம், இது பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் இருக்கலாம், இந்த கார்பன் இருக்கலாம், அது பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் இருக்கலாம். இட் இஸ் கால்ட் என்னது? இப்போ பாருங்க, இது நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இது எது கொடுத்தாலும் சரி. ஜெமினல் கொடுத்தானா இங்க ஒரு குளோரின் இங்க ஒரு குளோரின், இது பேர் ஏன் ஒரே கார்பன்ல ஆன்சர் புரியுதா? ரெண்டுமே எப்படி இருக்கணும்? சேம் டைப்பான ஹாலஜனா இருக்கணும். அப்ப ஒரே கார்பன்ல இருக்கணும். அந்த ஒரே கார்பன்ல இருக்கிற ரெண்டு ஹாலஜனும் சேம் டைப்பான ஹாலஜன் இருக்கும். இப்போ இதுக்கு ஏன் அடுத்த கார்பன் நெய்பரிங் கார்பன்ல இருக்கிறது இட் இஸ் கால்ட் விசினல். இதான் வந்து நம்ம டோட்டலா இருக்கக்கூடிய பேசிக்கா வரக்கூடிய கான்செப்ட். அல்லைலிக், ப்ரோபாஜிலிக், விசினல், ஜெமினல் எது கேட்டாலும் சரி, ஒவ்வொன்றுக்கும் கிளியர் கட்டா மீனிங் தெரியும். சரிங்களா? விசினல் அப்படின்னா நெய்பரிங் கார்பன் ஞாபகத்தில் இருக்கும். ஆனா அந்த ரெண்டு ஹாலஜனும் சேம் டைப்பான ஹாலஜனா இருக்கும். ஜெமினல் அப்படின்னா சேம் கார்பன் இருக்கும். ஒரே கார்பன்ல ரெண்டு ஹாலஜன், அதுவும் சேம் டைப்பான ஹாலஜன் வந்து பிரசன்ட் இருக்கணும். அதுக்கு பேர் ஜெம். அதே தான் ஜெம் டைஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. டைஹால் அப்படின்னா ரெண்டு ஆல்கள், ரெண்டு OH வந்து ஒரே கார்பன்ல பிரசன்ட் ஆயிருந்தா அதுக்கு என்னது? ஜெம் டைஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. விசினல் டைஹால் அப்படின்னா அடுத்த கார்பன்ல ரெண்டு OH வந்து பிரசன்ட் ஆயிருந்தா அது விசினல் டைஹால். சரிங்களா? இது ஆல்கள்ல வரக்கூடிய அதே செட் எல்லாம் இருக்கு. சரிங்களா? அப்ப ஜெமினல் டைஹால், விசினல் டைஹால், ப்ரோபாஜிலிக் ஹாலைட், அல்லைலிக் ஹாலைட், விசினல் வினைலிக் ஹாலைட். சரிங்களா? அதே மாதிரி பாலி ஹாலஜன், பாலிமெத்திலின் டைஹாலைட் எல்லாமே நீங்க கிளியர் பண்ண தெரியும். சரிங்களா?